செய்திகள் தொடர்கின்றன. இந்திய கடற்பகுதியில் அந்நியர்கள் ஊடுருவதை தடுப்பதற்கு ரேடார் மூலம் இயங்கும் 2 ஆளில்லா உளவு விமானங்கள் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளியில் இந்திய கடலோர விமானப்படை தளம் உள்ளது. பாக் ஜலசந்தி, மன்னார் வளைகுடா கண்காணிப்பு பணியில் தற்போது 3 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன. இந்நிலையில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆளில்லா சிறிய ரக விமானம் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கண்ட்ரோல் ரூமில் இருந்து ரிமோட் மூலம் தினமும் 10 முதல் 12 மணி நேரம் வரை ரோந்தில் ஈடுபடப் போவதாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் நவீன ரேடார் கேமராக்கள் உள்ளதால் அந்நியர் ஊடுருவலை தடுப்பது மட்டுமல்லாமல் மீட்பு பணி, பேரிடர் காலங்களில் விசைப்படகுகள் காணாமல் போனால் அவற்றை கண்டுபிடிக்கவும் இந்த விமானங்கள் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் நடைபெற்ற விழாவில் 921, 903 ரக ஆளில்லா விமானங்கள் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளன. விழாவில் இந்திய கிழக்கு கடற்படை பிராந்திய தளபதி அனில் சோப்ரா மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கேஸ் சிலிண்டர் வாங்கிய அடுத்த நாளே புதிய சிலிண்டருக்கு பதிவு செய்து கொள்ளலாம். கேஸ் சிலிண்டர் வந்த பின் 25 நாட்களுக்கு பிறகே அடுத்த சிலிண்டருக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் தங்களது செல்போனில் 8124024365 என்ற எண்ணுக்கு SMS அனுப்பி எல்லா நாட்களிலும் சிலிண்டருக்கு பதிவு செய்து கொள்ளலாம். வாடிக்கையாளர்கள் பதிவு செய்த பின் சிலிண்டர் கிடைக்க 30 முதல் 45 நாட்கள் வரை காலதாமதமாகிறது. இந்த இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு புதுப்பிக்க தவறியவர்கள் புதிதாக விண்ணப்பித்து ரேஷன் கார்டுகளை பெறலாம். இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து ரேஷன் பொருட்கள் வாங்க ரேஷன் அட்டைகள் புதுப்பிக்க வேண்டியிருந்தது. குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கார்டுகளை ரேஷன் கடைகளுக்கு சென்று புதுப்பித்தனர். மார்ச் 31ஆம் தேதி வரை ரேஷன் கார்டுகள் புதுப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. என்றாலும் ரேஷன் கார்டுகளை புதுப்பிக்காதவர்களுக்கு குடும்ப அட்டைகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ரேஷன் கார்டுகளை புதுப்பிக்க தவறியவர்கள் புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அதற்கான ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் அவற்றை ஆய்வு செய்து ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருச்செங்கோடு அருகே ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் சத்துணவு சாப்பிட்டவுடன் முட்டை சாப்பிட்ட மாணவ மாணவிகளுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. திருச்செங்கோடு அருகேயுள்ள கருமாபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியில் வழங்கப்பட்ட சத்துணவு முட்டையை சாப்பிட்ட 7 மாணவ மாணவிகளுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் முதலுதவி செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனால் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கும்பகோணத்தில் வெடிகுண்டு பதுக்கல் தொடர்பாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 2 பாபநாசம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த தாராசுரம் எலுமிச்சங்காய் பாளையத்தில் வெடிகுண்டு பதுக்கல் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் ரஞ்சித் குமார் மற்றும் வினோத் ஆகிய 2 போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் பாபநாசம் நீதிமன்றத்தில் நீதிபதி ராமலிங்கம் முன்னிலையில் அவர்கள் 2 சரணடைந்தனர். கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் 2 பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாநாடு வரும் 28ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ளது. இதில் அத்வானி, சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். மதுரை விரகனூர் ரிங் ரோட்டில் வருகிற 28, 29 ஆகிய தேதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் 2 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பந்தல் அமைக்கும் பணியை மாநில பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் நடைபெறும் மாநில மாநாட்டில் LK அத்வானி, நிதின் கட்கரி, சுஷ்மா ஸ்வராஜ், நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதல்வர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்றார். ஊதிய உயர்வு, வார விடுமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் பங்கேற்றனர்.
தங்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் 1500 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும், வாரம் 2 நாள் விடுமுறை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். மேலும் மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், தங்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் தெரிவித்தனர். இதேபோல் தூத்துக்குடியில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மே மாதம் விடுமுறை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சீர்காழி அரசு மருத்துவமனையில் சுகாதாரக்கேடு, மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு, மருத்துவர்கள் குறைவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளால் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். நோயாளிகள் பாதிக்கப்படுவதை அரசு கருத்தில் கொண்டு கூடுதல் மருத்துவர்களையும் தடையில்லா மருந்துகளையும் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே சுகாதாரக்கேடு ரொம்ப மோசமாக இருக்குது. கரண்ட் இல்லாமல் மின்சார தட்டுப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள். அதே போல் இந்த பிரசவ வார்டில் பார்த்தீங்கன்னா வெறும் மெழுகுவர்த்தி கொளுத்தி தான் இருக்கிறாங்க. குழந்தைகள் கொசு கட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனடியாக கூடுதலான மருத்துவரும் இந்த சுகாதாரக்கேடுகளை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை 24 மணி நேரத்தில் அரிசி ஆலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் INTUC தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் காலியாக உள்ள 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்றும், கொள்முதல் பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தமிழக INTUC தொழிலாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் தஞ்சாவூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக INTUC தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை 24 மணி நேரத்திற்குள் இயக்காமல் மாத கணக்கில் தேக்கி வைத்து அதனால் ஏற்படும் இழப்புகளை தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்வதை நிர்வாகம் நிறுத்த வேண்டும் என்று கோரி தஞ்சை முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்துள்ளனர். விழுப்புரத்தில் தொடர் திருட்டு, வழிப்பறி போன்ற கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அடிக்கடி நகை திருட்டு, வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையிலும் வாகன சோதனையிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்றிரவு வளவனூர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2வரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் இவர்கள் மீது 7 குற்ற வழக்குகள் காவல் நிலையங்களில் இருப்பதும் அவர்களது பெயர் சுரேஷ், அறிவழகன் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அவர்கள் இருவர்களிடமிருந்து 21 சவரன் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இரும்பு ஆணி ஒன்று நமது காலில் குத்தினால் ஐயோ அம்மா என்று தான் அலறுவோம். ஆனால் ஒருவர் ஆணிகள் பொருத்தப்பட்ட பலகை மீது மல்லாக்க படுத்துக்கொண்டு தனது மார்பின் மேல் ஆணிகள் மாட்டப்பட்ட பலகையை வைத்து அதன் மீது வரிசையாக ஒருவர் மீது ஒருவராக 5 பேரை படுக்க வைத்து சுமக்கிறார் என்றால் ஆச்சரியம் அல்லவா?
பாகிஸ்தான் இடையே மீண்டும் கிரிக்கெட் போட்டிகள் நடத்த வேண்டும். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வலியுறுத்தல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.